இப்படி சொன்னாரே, இப்ப யாருக்குமே வேலை கொடுக்கலையே கேட்டப்போ என்ன சொன்னார் தெரியுமா? போய் பக்கோடா போடுங்க, அது கூட ஒரு வேலை தான். நீ போய் பக்கோடா போடுன்னா அது அவங்களுக்கு பண்ண தெரியாதா? நீங்க எதுக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க? வேலை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் மோடியோடைய பிஜேபி ஆட்சி. மோடி பண்ண தப்புக்கெல்லாம் கூடயே நின்னது அதிமுக. இப்ப தேர்தல் வந்த உடனே அவங்க வேற நாங்க வேறன்றாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே 2 ஸ்டிக்கரும் ஒட்டிக்கும். அதனால நீங்க 2 பேரையும் இந்த தேர்தல்ல ஒதுக்கி வைக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கும் வேண்டாம், பிஜேபியும் வேணாம், அதிமுகவும் வேணாம்னு ஒதுக்கி வைக்க வேண்டிய தேர்தல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு அதிகம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மோடி ஆட்சிக்கு வரும்போது ஒரு வருஷத்துக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன். போய் கேட்ட போது என்ன சொன்னாரு? பதில அவர் சொல்லல. அமித்ஷா கிட்ட போய் மோடி இப்படி சொன்னாரு, இப்ப யாருக்குமே வேலை கொடுக்கலையே கேட்டப்போ என்ன சொன்னார் தெரியுமா? போய் பக்கோடா போடுங்க, அது கூட ஒரு வேலை தான். எந்த தொழிலும் தவறில்லை, எதற்கும் குறைந்ததில்லை. ஆனா நான் வேலை கொடுப்பேன் படிச்ச இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு சொல்லி ஓட்ட வாங்கிட்டு நீ போய் பக்கோடா போடுன்னா அது அவங்களுக்கு பண்ண தெரியாதா? நீங்க எதுக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க? இப்படி இளைஞர்களுக்கு இதுவரைக்கும் இந்தியால இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வேலை இல்லா திண்டாட்டம் தமிழ்நாட்டுல மற்ற எல்லா இடங்களையும் வேலை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் மோடியோடைய பிஜேபி ஆட்சி. நீங்க கேட்கலாம், அதிமுக என்ன பண்ணாங்க? மோடி பண்ண தப்புக்கெல்லாம் கூடயே நின்னது அதிமுக. இப்ப தேர்தல் வந்த உடனே அவங்க வேற நாங்க வேறன்றாங்க. 2 ஸ்டிக்கர். தேர்தல் முடிஞ்ச உடனே 2 ஸ்டிக்கரும் ஒட்டிக்கும். அதனால நீங்க 2 பேரையும் இந்த தேர்தல்ல ஒதுக்கி வைக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கும் வேண்டாம், இந்த நாட்டுக்கும், இந்திய நாட்டுக்கும் பிஜேபியும் வேணாம், அதிமுகவும் வேணாம்னு ஒதுக்கி வைக்க வேண்டிய தேர்தல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த தொகுதியிலே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக வின்பாஸ்ட் அப்படிங்கிற நிறுவனத்தை 16,000 கோடி முதலீடு வியட்நாம்ல இருந்து அந்த நிறுவனம் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய கார் நிறுவனங்களில் ஒன்று. அந்த நிறுவனத்தை கொண்டு வந்து இங்கே அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள். 15 மாசத்துல நாங்க நிறுவனத்தை துவக்கி விடுவோம், வேலை வாய்ப்புகளை தருவோம் என்று சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ல ஆரம்பிச்சே 2 மாசம் ஆச்சு. அது மட்டும் இல்லை, நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடம் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார், வேலை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு தான் முதல்ல அவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும்னு கண்டிப்போடு சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பயிற்சி இல்லை என்றால் 6 மாதம் பயிற்சி வகுப்புகள் நடத்தி நம்முடைய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.